இனிய என் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாசுரத்தில் கால்நடைகளை பற்றி அழகாக விவரிக்கிறார். மாடுதான் மிகப்பெரிய செல்வம் என்று வேதங்களும் கூறுகின்றன. மாடு வைத்தவன் தான் பெரிய செல்வன் என்று வேதம் கூறுகிறது. அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய வரிகளிலே எடுத்து கூறுகிறார். கற்று கறவை கணங்கள் பல கறந்து செற்றால் சிறலழிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் கணத்திலங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானை பாடவனி வாய்திரவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். துவாரயுகத்தில் நடந்ததை ஆண்டாள் நாச்சியார் நமக்கு கலியுகத்தில் விவரிக்கிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.